தமிழகத்தில் தொடங்கி உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பை வேக செய்திகளாக காண்போம். தஞ்சாவூர் மாநகர் மாவட்டம் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் பிள்ளையார்பட்டி, சிந்தாமணி, பாபு ஹவுஸ், நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கொடியினை தஞ்சை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ப. ராஜேஸ்வரன் ஏற்றி வைத்தார். இதில் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் திரு ஏ. ஜி. தங்கப்பன், தஞ்சாவூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் திரு மோகன், கழக அவைத் தலைவர் திரு ஜோதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று 386 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30,539ஆக உயர்ந்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து பலியானோர் எண்ணிக்கை 546ஆக அதிகரித்துள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை 4727ஆக உள்ள நிலையில் 25,256 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே 20,000 பனை விதைகள் நடும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய ஆற்றல் பனை மரத்திற்கு மட்டுமே இருப்பதால் மாவட்டம் முழுவதும் பனை விதைகள் விதைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஆரப்பள்ளம் ஊராட்சி மற்றும் நலம் பாரம்பரிய அறக்கட்டளை சார்பாக சீர்காழி வட்டாட்சியர் 20,000 பனை விதைகளை விதைக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார் மடத்தில் காரில் கடத்தி வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது செய்த சிபிசிஐடி போலீசார் இன்று கோவில்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக சின்னத்துரை, முத்துராமலிங்கம், அதிமுக பிரமுகர் திருமணவேல் மற்றும் அவரது சகோதரர் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தேடப்பட்டு வந்த கருப்பசாமி மற்றும் பேச்சி ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து இன்று கோவில்பட்டி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேல்முறையீடு செய்யாத தமிழக அரசை கண்டித்து நாளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சலூன் கடைகளை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட மருத்துவ சமுதாய பேரவை மற்றும் அழகுக்கலை அமைப்புசாரா தொழிலாளர்கள் அமைப்பின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் விட்டல்தாஸ் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்குவதை ஒட்டி மழைக்காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த ஒத்திகை பாளையங்கோட்டை தீயணைப்பு படை நிலையத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் கலந்து கொண்டு ஒத்திகையை செய்து காண்பித்தனர். 70க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு அமைப்பினர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்தது. அரியலூர், உடையார்பாளையம், செந்துறை, திருமானூர் உட்பட மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்தது. அரியலூர் மாவட்டம் முழுவதும் இரவு பெய்த தொடர் மழையால் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கடைகளில் அனுமதியின்றி பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து திண்டிவனம் சார் ஆட்சியர் செல்வி அனு தலைமையில் அதிகாரிகள் பல்வேறு கடைகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நேரு வீதியில் உள்ள 2 கடைகளில் அனுமதியின்றி பட்டாசுகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதை அதிகாரிகள் கண்டுபிடித்ததுடன் 2 கடைகளிலும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து நிறுத்தம் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து கொட்டாம்பட்டியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பகுதியில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வரையில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வெள்ளாளப்பட்டியில் ஏற்கனவே இருந்த பேருந்து நிறுத்தத்திற்கு பதிலாக வேறு இடத்தில் பேருந்து நிறுத்தம் அமைக்க நெடுஞ்சாலை நிர்வாகம் முயன்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் காரைக்குடி சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் நடைபெற்ற வன உயிரின பாதுகாப்பு வாரத்தையொட்டி 59,000 மரக்கன்றுகள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி வே. சாந்தா தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்து இப்பணியை அவர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டையில் உள்ள வாரச்சந்தை 6 மாதங்களுக்கு பிறகு இன்று அரசு வழிகாட்டுதல் விதிமுறைகளின்படி திறக்கப்பட்டது. பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மூலம் சந்தை திடல் வளாகம் முழுவதும் சுத்தம் செய்து ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டது. வியாபாரிகள், பொதுமக்கள் அவசியம் முகக்கவசங்கள் அணியவும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டனர். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மியான்மர் நாட்டிலிருந்து சிறப்பு விமானத்தில் அழைத்து வரப்பட்ட மீனவர்கள் 9 பேர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஜூலை 23ஆம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 9 பேர் கரை திரும்பாததால் இந்திய கடலோர காவல்படையின் மூலம் தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மியான்மர் கடற்படையினரால் மீட்கப்பட்ட மீனவர்கள் சிறப்பு விமானத்தில் நேற்று டெல்லி அழைத்து வரப்பட்டு பயணிகள் விமானத்தில் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம், கீரனூர் பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக நெய்வேலி 2வது சுரங்க பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் வெளியேற்றப்பட்டதால் விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கின. கடலூரில் கடந்த 2 நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நெய்வேலி பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த கனமழையால் நெய்வேலி 2வது சுரங்க பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் அருகில் உள்ள கிராமங்களில் 50 அதிமுகவுக்கு வாக்களிக்க மட்டும்தான் ஆதி திராவிடர்கள் வழிகாட்டும் குழுவில் இடம் இல்லையா என விடுதலை சிறுத்தை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து திரு ரவிக்குமார் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அதிமுகவின் வாக்கு வங்கியில் மிக முக்கியமான ஆதி திராவிடர் சமூகத்தில் இருந்து வழிகாட்டும் குழுவில் ஒருவர் கூட இடம் பெறாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். கட்டுமான பணி நிறைவு சான்று இல்லாமல் மின் இணைப்பு அளிக்கப்பட மாட்டாது என்ற ஆணையை அவசரமாக நீக்க வேண்டியதன் அவசியம் என்ன என தமிழக அரசுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்த விதியையும் நீக்கினால் அனுமதியின்றி கட்டிடம் கட்டுவோருக்கு என்ன தண்டனை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி முடிய இன்னும் 6 மாதங்கள் இருப்பதால் அதற்குள் வசூலை அதிகரிக்கும் பொருட்டு இந்த விதி நீக்கப்பட்டதா எனவும் திருமதி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது. அண்மையில் பாஜக பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு தலைமை செயலகம் நோக்கி பேரணி செல்ல போவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் மாநில அரசு 144 தடை உத்தரவு பிறப்பித்தது. தடையை மீறி பேரணி நடைபெறும் என பாஜகவினர் அறிவித்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் வகையில் கதைகளை உருவாக்குவதும், பெண்ணுக்கு நடைபெறும் அநீதிக்கு பெண்ணையே பொறுப்பேற்க செய்வதும் பிற்போக்குத்தனமானது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். ஹத்ராஸ் சம்பவத்தில் உயிரிழந்த பெண் குறித்து பாஜக பிரமுகர் அவதூறான கருத்தை தெரிவித்துள்ளதற்கு பதிலளிக்கும் வகையில் திருமதி பிரியங்கா காந்தி தனது டுவிட்டர் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். நடிகை ரியா சக்கரபோர்த்திக்கு மும்பை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய அதே தினத்தில் போராடும் உரிமையை கட்டுப்படுத்தும் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது வேதனை அளிப்பதாக மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், உயர்நீதிமன்றங்கள் நீதித்துறையின் கொடியை உயர்த்தி பிடிக்கும் நேரத்தில் சுதந்திரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றம் நடந்து கொள்வதாக திரு பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரிய மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் நவம்பர் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர், கல்லூரி கல்வி இயக்குநர், மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையருக்கும் உத்தரவிட்டது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மது வாங்கி வர மறுத்ததால் கூலி தொழிலாளி ஒருவர் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். புஷ்பவனம் கிராமத்தை சேர்ந்த சிவசங்கரன் என்பவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த காஞ்சியப்பன், முருகையன் உள்ளிட்ட 4 பேர் மது வாங்கி வரும்படி கட்டாயப்படுத்தியுள்ளனர். அதற்கு சிவசங்கரன் மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த அந்த 4 பேர் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். படுகாயமடைந்த சிவசங்கரன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவு குற்றவாளிகளான 4 பேரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் வீரபாண்டி பகுதிக் கழகம் சார்பில் ரங்ககவுண்டம்பாளையத்தில் மாவட்ட செயலாளர் திருமதி ஜோதிமணி தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டன. மாநகர் மாவட்ட இணைச் செயலாளர் திரு புல்லட் ரவி, வீரபாண்டி பகுதிக் கழக செயலாளர் திரு பி செல்வகுமார், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் திருமதி விஜயா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் ராயபுரம் பகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அணைப்பாளையத்தில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் திருமதி ஜோதிமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பூத் வாரியாக கழக பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் பூத் வாரியாக நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டன. மாநகர் தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு எம் ஜி பிரேம்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 138 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21,155 உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. தொற்றால் பாதிக்கப்பட்ட 994 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 241 உயர்ந்துள்ளது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சோழிங்கநல்லூர் பகுதி கழக செயலாளர் செம்மஞ்சேரி திரு குணசேகரன் தலைமையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வட்டச் செயலாளர்கள், வட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுப்பினர் படிவத்தை பெற்றுக் கொண்டனர். தமிழகம் முழுவதும் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வழிகாட்டு தலங்கள் திறக்கப்பட்ட நிலையில் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் கோயில் உண்டியல் காணிக்கைகள் எண்ணப்பட்டுள்ளன. 16,33,477 ரூபாய் ரொக்கம், 38 சவரன் தங்கம், 780 கிராம் வெள்ளி ஆகியவை பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளன. அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த உண்டியல் எண்ணும் பணி சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் நகர அமமுக செயலாளர் திரு மனோகரன் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் திரு மொளச்சூர் ரா பெருமாள் காஞ்சிபுரம் நகரத்துக்கு உட்பட்ட வார்டுகளில் பூத் வாரியாக உள்ள நிர்வாகிகளிடம் உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வழங்கி உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனைகள் வழங்கினார். மாவட்ட துணை செயலாளர் திரு எல் ராஜேந்திரன், மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் திரு டி மோகன்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கொரோனா பரவல் காரணமாக முளைப்பாரி விழா களை இழந்தது. பாம்பூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் மழை வேண்டி ஆடி மாதத்தில் முளைப்பாரி நடத்துவது வழக்கம். கொரோனா பரவல் காரணமாக இந்த திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 260 முளைப்பாரி ஓடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு முளைப்பாரி நடத்தப்படும் நிலையில் வெறும் 7 நபர்கள் மட்டுமே முளைப்பாரி ஓடுகள் தூக்கி வர அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் 100க்கும் குறைவான நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரிய மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் நவம்பர் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர், கல்லூரி கல்வி இயக்குநர், மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையருக்கும் உத்தரவிட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று புதிதாக 346 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நேற்று பாதிப்பு எண்ணிக்கை 38,103 இருந்த நிலையில் இன்று மேலும் 346 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 579 உயர்ந்துள்ளது. 34,867 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 138 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21,155 உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. தொற்றால் பாதிக்கப்பட்ட 994 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 241 உயர்ந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று புதிதாக 346 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நேற்று பாதிப்பு எண்ணிக்கை 38,103 இருந்த நிலையில் இன்று மேலும் 346 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 579 உயர்ந்துள்ளது. 34,867 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் போது பக்தர்களை அனுமதிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தசரா விழா விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. மதுரையில் குட்கா கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த பார்சல் நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தனியார் பார்சல் சர்வீஸ் மூலம் 10 டன் எடையுள்ள குட்கா கடத்தப்பட்டது தொடர்பாக 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் குட்கா கடத்தலுக்கு உதவிய 5 பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களுக்கு மதுரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு சோமசுந்தரம் தலைமையிலான குழுவினர் சீல் வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் காவேரி பாலம் அருகே வாகன சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களில் வந்த இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களின் வாகனங்களை சோதனை செய்தபோது 4 கிலோ கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து வாகனங்களை பறிமுதல் செய்து 2 போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் உண்டியல் பணத்தினை கொள்ளையடித்த மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இன்று அதிகாலை தேவாலயத்திற்கு வந்த பொதுமக்கள் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி கொள்ளையனை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள 3 கிராமங்களில் அடுத்தடுத்து நிகழ்ந்துள்ள கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆலம்பட்டி, துப்புலாம்பட்டி, புதுப்பட்டி ஆகிய 3 கிராமங்களில் நிகழ்ந்த 3 கொள்ளை சம்பவங்களில் 9 சவரன் தங்க நகைகள், ரொக்கப்பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் என 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல்
மாவட்டம் கொடைக்கானல் அருகே பழங்குடியின சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததற்காக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தலைமறைவாக இருந்த அதிமுக வார்டு உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் தனியே இருந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வடகவுஞ்சி பஞ்சாயத்து 3வது வார்டு அதிமுக உறுப்பினர் சொக்கர் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கொரோனா தொற்று ஏற்பட்டதாக கூறி பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சொக்கர் பாலாஜி பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடினார். ஈரோடு பகுதியில் தலைமறைவாக இருந்த சொக்கர் பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 11 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 7 கிலோ கஞ்சா, செல்போன்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோக்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நள்ளிரவில் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடும் இளைஞர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பரமக்குடியில் சில பகுதிகளில் நள்ளிரவில் வீட்டு வாசல்களில் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பள்ளிக்கூடம் அமைந்துள்ள தெருவில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் 2 இளைஞர்கள் பெட்ரோல் திருடும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கேபிள் டிவி நடத்துபவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 12,50,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொடையடித்து சென்றுள்ளனர். காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தொலைக்காட்சி பழுது பார்க்கும் கடை வைத்திருப்பதோடு கேபிள் டிவியும் நடத்தி வருகிறார். தனியாக வசித்து வரும் இவர் வேலைக்கு சென்றதை பயன்படுத்தி வீட்டில் இருந்த 12,50,000 ரொக்கம், 6 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நெல்லையில் 60 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை கீழரத வீதியில் உள்ள ஒரு வீட்டில் ஹவாலா பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் அங்கிருந்து 60 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றினர். இது தொடர்பாக பட்டேல் சந்த் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் வழிப்பறி செய்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. துத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் சுரேஷ் என்பவர் தனது தொழிற்சாலை தொடர்பான பார்சலை பெறுவதற்காக VA கரீம் ரோடு பகுதியில் உள்ள தனியார் லாரி பார்சல் அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவரது வாகனத்தில் 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்துள்ளது. அவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றதை பயன்படுத்தி 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்றனர். மதுரையில் அதிமுக MLA வீட்டில் திருட முயன்ற பிரபல கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை பாண்டிக்கோவில் குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள சோழவந்தான் தொகுதி அதிமுகவின் MLA மாணிக்கத்திற்கு சொந்தமான வீட்டில் சில தினங்களுக்கு முன்பு கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் மதுரை சக்கிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பெஞ்சமின் என்பவர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் ஒரு கொள்ளையன் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட நிலையில் அவன் மதுரை வளர்நகர், அண்ணா நகர் பகுதியில் பல்வேறு கண்ணங்களவு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அவனிடம் இருந்து 44 சவரன் நகை மற்றும் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பெங்களூரு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிழல் விளக்கதாதா ரவி புஜாரியிடம் விசாரணை நடத்த அமலாக்கப் பிரிவினர் திட்டமிட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் கூலிப்படையை வைத்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த நிழல் விளக்கதாதா ரவி புஜாரி கடந்த பிப்ரவரி மாதம் செனகல் நாட்டில் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ரவி பூஜாரி தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் பறித்தது மட்டுமின்றி கிரிக்கெட் சூதாட்டத்திலும் ஈடுபட்டு அதில் கிடைக்கும் பணத்தை வெளிநாட்டில் பதுக்கி வைத்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை பதிவு செய்துள்ள போலீசார் அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரை செய்துள்ளனர்.